நாம எல்லாரும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதமா ஹீரோ கடைசியா அவரோட அம்மா உடம்புக்குள்ள போயிருப்பாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று பாத்துட்டு இருக்கும்போது சடனா அந்த மெமரி ஹீரோட நெத்திக்குள்ள போக எங்க அம்மாவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரிய வருது. நிறைய கனவுகள் இருக்கிற சின்ன பொண்ணா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணானாங்க. அப்புறம் மனைவி ஆகி அம்மா ஆனாங்க. தனக்கு ரொம்ப பிடிச்சவரோடையும் குழந்தை கூடயும் ரொம்ப வருஷம் வாழ போறோம்னு சந்தோஷத்துல இருக்கும்போது திடீர்னு எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா நான் இருக்கேங்கிறதுக்காக எங்க அம்மா என் முன்னாடி அழுகாம ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. அப்படிதான் ஒரு நாள் எனக்கு பயங்கரம் ஃபீவர். எங்க அம்மா நைட் ஷிஃப்ட்ல இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அப்பவே நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினாங்க. ஆனா அதனாலேயே அவங்களோட வேலை போயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட மனசை தளர விடாம என்ன வேலைலாம் கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போனாங்க. டாய்லெட் கிளீன் பண்றதுல இருந்து ஆபீஸ சுத்தமா கூட்டி பெருக்கிற வரைக்கும் எல்லா வேலைக்கும் அவங்க போனாங்க. நான் அனுபவிச்ச கஷ்டத்தை விட பல 1000 மடங்கு கஷ்டத்தை எங்க அம்மா அனுபவிச்சாலும் அவங்க உடஞ்சு போகாம எனக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னு அவங்க அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ சூசைட் பண்ண போறா அந்த நாள் வருது. அப்ப அவங்க அம்மாக்கு சுத்தமா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல தங்கிட்டு இருந்திருக்காங்க. பையனுக்கு எவ்வளவோ வாட்டி போன் பண்ணியும் போன் எடுக்காததுனால சரி நாமளே வீட்டுக்கு போய் பாத்திரலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது எந்த அம்மாக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி உங்களோட புள்ள இறந்துட்டாருங்கிற நியூஸ் வருது. அது தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அங்கேயே மயங்கி விழுந்துட கட் பண்ணா இறந்து போன தன்னோட பையனோட உடம்ப பார்க்க வந்திருக்காங்க. பார்த்து அவங்க கதறி என்னை விட்டு போயிடாத, அம்மா வந்திருக்கேன், கண்மொழி வா நம்ம வீட்டுக்கு போலாம், ஒன்னும் இல்ல அம்மா வந்திருக்கேல்ல என் கூட வான்ட்டு அழுகுறாங்க. ஆனா என்ன பண்ண முடியும், போனதுதான். அதுக்கப்புறம் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டதுனால நார்மலா போலீஸ் என்கொயரி வருது. அவங்க அம்மா கிட்ட சூசைட் பண்ணிக்கிற சிம்டம்ஸ் ஏதாவது உங்க பையன் கிட்ட பாத்தீங்களான்னு கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் பாக்கலன்னு சொல்றாங்க. சரி என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டா அவனை நானே கொன்னுட்டேன். நான் நல்லா சம்பாதிச்சு அவனை இன்னும் சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் பண்ண முடியாததுனால என் பையன் செத்து போயிட்டான். அதுக்கு நானே காரணமா போயிட்டான்னு அழுக கட் பண்ணா அவங்களோட வயிற்று பசிக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்படிதான் வேலைக்கு வந்திருக்காங்க. ரெஸ்ட் டைம் போல இருக்கு. வேலை பார்க்குற எல்லாரும் ஒரு ரூம்ல இருக்க அங்கே ஒரு அம்மா நான் பாட்டியாக போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஆனா ஹீரோட அம்மா ஆல்ரெடி பெயின்ல இருக்கனால அந்த ஸ்வீட் எடுத்துக்கல. ஆனா அதுக்கு மாறா கொஞ்சம் காசு கொடுத்து உன் பேரனுக்கு துணி வாங்கி கொடு அப்படின்னு அங்கிருந்து கிளீன் பண்ற வேலையை பார்க்க போக அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஐயோ இது கெட்ட சகுனம், இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா, குழந்தை பிறந்தா கூட அந்த அம்மாவை நான் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்லாம் பேசுறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு கேட்டாலும் கேட்காத மாதிரி அழுதுட்டே தன்னோட பையனை நினைச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோட அம்மா மெமரி மூலியமா ஹீரோ தெரிஞ்சுக்க அப்பதான் அவர் இறந்ததுல இருந்து எந்த பதில் வேணும் தெரிஞ்சுக்கணும்னு டெத் ஹீரோவை இத்தனை பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களோ அது எல்லாமே ஹீரோக்கு புரியுது. நான் இறந்துட்டேன், யாரையும் காயப்படுத்தல, சூசைட் பண்ணிக்கிட்டேன், இதனால யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருந்த ஹீரோக்கு நான் இறந்தது எவ்வளோ பெரிய வலி எங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கு, யாரையும் கஷ்டப்படுத்தலன்னு சொன்னனே ஆனா எங்க அம்மாவை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கேன், ஆரம்பத்துல இருந்தே டெத்துக்கு இது தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இதை நானும் புரிஞ்சுக்கணும்னு என்கிட்ட அவங்களே ஓப்பனா சொல்லாம இவ்வளோ வலியுள்ள சாவை எனக்கு கொடுத்துருக்காங்க. பிளெயின்ல போகும்போது பிளெயின் வெடிச்சு உடம்பெல்லாம் எரிஞ்சு செத்துருக்கேன். என் கால் ரெண்டுத்தையும் வெட்டி எடுக்கும் போது கூட உயிரோட இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வலி அனுபவிச்சு செத்து போயிருக்கேன். ஆனா அது எதுவுமே எனக்கு பெரிய வலியா தெரியல. என் கண் முன்னாடி என் கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போன அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வலியா இருந்தது. அதே மாதிரிதான் எங்க அம்மாக்கும் நான் இறந்து போன வலி எவ்வளவு பெருசா இருந்திருக்கும்னு எனக்கு இப்ப புரியுது. நான் பண்ண தப்புக்கு பலனா எங்க அம்மாவோட வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு ஹீரோவும் அவங்க அம்மாவா தினந்தோறும் என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு வேலைக்கு போயிட்டு வர வழியில அவங்க அம்மா எப்பவும் இறந்து போன ஹீரோட போட்டோ எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அங்கே போவாங்க. அப்படிதான் இப்போ ஹீரோ அங்கே போக அவங்க அம்மா மெமரி மூலியமா அவங்க அம்மா டெய்லியும் இங்க வரதும் வந்து என்னெல்லாம் பேசுவாங்கங்கிறதும் ஹீரோக்கு தெரியுது. அப்படிதான் ஒரு நாள் அவங்க அம்மா அழுதுகிட்டே நான் ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா என் பிள்ளை இப்படி இழந்துட்டு ஒரு மோசமான அம்மாவா முன்னாடி நிக்கிறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு டைம் அடுத்த ஜென்மத்திலயும் நீ என் பிள்ளையா வேணும்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனா அந்த வார்த்தையை நான் திரும்ப எடுத்துக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நீ இன்னும் பணக்கார வீட்டுல பிறக்கணும், சந்தோஷமா வாழணும், உன்னை தொந்தரவு பண்ணாம உன்னை ஓரமா நின்று பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன், அது எனக்கு போதும், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அழுதுட்டு அதெல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து போக இது எல்லாமே அவங்க மெமரி மூலியமா ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோட சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திருப்பாங்க. எதுக்குன்னா ஃபியூச்சர்ல என்னோட பையன் கண்டிப்பா ஒரு வீடு கட்டுவான், அதுக்கு என்னால முடிஞ்ச காசை நான் கண்டிப்பா சேர்த்தி வைக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே இதை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ இப்ப பாக்க பிறந்தான் அவரு செத்ததை நினைச்சு முதல் டைம் அசிங்கப்படுறாரு. இதுக்கு முன்னாடி இறந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாரே தவிர அசிங்கம் பட்டிருக்க மாட்டாரு. ஆனா இந்த டைம் கோழத்தனமா முடிவெடுத்து பெருசா என்ன எங்க அம்மாக்கு நான் கொடுத்துட்டேன், சந்தோஷத்தை காட்டிட்டேன், அவங்களுக்காக எதுவுமே நான் பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் இறந்து போயிட்டேனே அதுவும் சூசைடு பண்ணின்னு ரொம்பவே அசிங்கமா ஃபீல் பண்றாரு. சடனா ஹீரோக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோ உயிரோடு இருந்தப்ப அவங்க அம்மா கிட்ட உங்களுக்கு எங்க
போகணும்னு ஆசை அப்படின்னு கேட்க அவங்களும் ஒரு மவுண்டைன் பேரை சொல்றாங்க. கண்டிப்பா நான் வேலைக்கு போகணும்னா இங்க கூட்டிட்டு போவேன் ப்ராமிஸ் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண, நீ கண்டிப்பா கூட்டிட்டு போவ, ஆனா என்னால நடக்க முடியாதே, அந்த மலை ஏற முடியணும்ல, என் முட்டி ரொம்ப வீக் அப்படின்னு சொல்ல, உங்களை நான் நடக்கவே விட மாட்டேன், உங்களை முதுகுல சுமந்துட்டு மலை மேல ஏறி கூட்டிட்டு போய் காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இப்போ அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி அம்மா உடம்புல இருக்கிற ஹீரோ அந்த மலைக்கு போக ரெடி ஆகி அங்க போறாரு. போற வழியெல்லாம் முட்டி வலிச்சாலும் கண்டிப்பா மேல போய் அந்த வியூவை அம்மாக்கு காட்டணும் அப்படின்னு மேல போய் அம்மா உடம்புல இருந்து ஹீரோ அதை பாக்குறாரு. ஆனா ஹீரோக்கு என்னமோ அம்மாவை கூட்டிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். தன்னோட அம்மா கிட்ட உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ நல்லா காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தனக்கு தானே பேசிக்கிட்டு அம்மா கூடயே நின்னுட்டு இருக்காரு. அதாவது அம்மா உடம்புல இருக்காரு. இருட்டிடுது. மலையில இருந்து கீழே இறங்கி வரலான்னு ஹீரோவும் முட்டிய வழியோட இறங்கி வந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு இடத்துல கால் ஸ்லிப் ஆகி ஒரு சரிவுல விழுந்துட கால் கையின்னு பயங்கரமா அடிபட்டுருது. நீங்க இந்த இடத்துல இப்படி செத்து போயிடக்கூடாதுமா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தவழ்ந்து ஒரு வழியா அந்த சரிவுல இருந்து ஆள் நடமாட்டம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட. விடிஞ்சா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. யாரோ ஒருத்தர் இவரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க போல. அப்பதான் ஹீரோக்கு அவரு இறந்து பாடியா இருக்கும்போது அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னை விட்டு போயிடாத, நீ இந்த மாதிரி இறந்து போயிடக்கூடாது, என் கூட வான அழுது இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வலியா இருந்திருக்கும். அதே தானே நேத்து நானும் பண்ணேன். எங்க அம்மா அந்த இடத்துல இறந்து போயிடக்கூடாதுன்னு நானும் எவ்வளவு கதறினேன். எங்க அம்மாக்கு அப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும்னு அந்த இடத்துல அழுக. அப்போ ஹீரோவோட வாய்ஸ் ஓவர், எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் கடைசி வரைக்கும் வாழ ஆரம்பிச்சேன். அப்படியே 32 வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்ல வயசான தோற்றத்துல ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது என்னமோ ஹீரோ தான். 32 வருஷமா அவங்க அம்மா உடம்புக்குள்ள அவங்க அம்மாக்காக தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அவங்களோட மெமரிஸ்ல வாழ்ந்திருக்காரு. அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு வெளியில தான் உட்காந்துருக்காங்க. வாழ்க்கை பூரா பயத்திலே இருந்தா அது எப்படி வாழ்றதாகும்? அப்படிதான் நான் இருந்தேன். நான் ஒரு கோழையா இருந்தேன். எல்லாத்துக்குமே பயந்தேன். என் வாழ்க்கை அழகா மலர்றதுக்கு முன்னாடி என் உயிரை நானே எடுத்துக்கிட்டேன். ஆனா எங்க அம்மா உடம்புல இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கைங்கிறதே நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். வலி வேதனை எல்லாமே வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம் மாதிரி எல்லா காலமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனா இது எல்லாமே எங்க அம்மாவோட உடம்புல இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு கண்ணுல தண்ணியோட ஹீரோவோட உயிர் அவங்க அம்மா உடம்புல இருந்து பெரியுது. கட் பண்ணா ஹீரோ நரக வாசல்ல டெத் முன்னாடி போய் நின்னு இதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ நாள்ல உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அடுத்து உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணணுங்கிறதையும் நான் யோசிச்சுட்டேன்னு சொல்லி முட்டி போட்டு எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னோட உடம்புக்கே நான் அனுப்பிச்சு வைங்க, ஒரே ஒரு புல்லட் எனக்காக யூஸ் பண்ணி ஒரே ஒரு டைம் என்ன ஷூட் பண்ணுங்க, கடைசியா ஒரே ஒரு டைம் எங்க அம்மாவை நான் கட்டி பிடிக்கணும்னு பயங்கரமா கதறி அழுக. நான் உருவாக்குன கேம நான் சொன்னபடி விளையாண்டு ரூல்ஸ் எதையுமே மீறாம ஜெயிச்சு காட்டுவேன்னு நீ சொன்ன மாதிரியே நீ ஜெயிச்சுட்ட, நரகத்துல இருந்து தப்பிச்சுட்ட. இப்போ உன்னோட தீர்ப்பை கடவுள் கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு ஒரு புல்லட் எடுத்து துப்பாக்கியில போட்டு கன்னை ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த கன்குள்ள ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு, ஆனா அது உன்னை ஃபயர் பண்ணுச்சுன்னா நீ கேட்ட மாதிரியே உனக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒருவேளை உன்னை சுடலைன்னா நீ கடவுள் கிட்ட போயிடுவ அப்படின்னு சொல்ல ஹீரோ பயந்துகிட்டே தன்னோட நெத்தியில வச்சு ட்ரிகர் அழுத்த என்ன நடந்ததுன்னு காட்டாம அப்படியே கட் பண்ணி ஹீரோ சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வரும் இல்லையா, அதே மாதிரி இப்ப போன் வருது. ஆனா இதுக்கு முன்னாடி போன் அட்டென்ட் பண்ணாம ஹீரோ சூசைட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த டைம் இவ்ளோ வலிய அனுபவிச்சதுனால அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டத்தை ஃபீல் பண்ணாங்க அது எல்லாம் புரிஞ்சதுனால போன் அட்டென்ட் பண்ணி அம்மான்னு அழுக. அப்படியே இந்த டிராமா இந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ இறந்து போகல. சோ ஹீரோயின் கூடயும் அம்மா கூடயும் சந்தோஷமா தான் வாழ்ந்திருப்பாரு. அது எதையும் நமக்கு காட்டாம அப்படியே டிராமாவை முடிச்சிடுறாங்க. சூப்பரா இருந்ததா? அடுத்து வேற ஒரு டிராமா இல்லைன்னா மூவியில மீட் பண்ணலாம். பாய்.